உங்க பிரபாகர் பேசுறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற பார்க்க போறோம். ஸோ டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்படாமலும் இருந்திருப்பீங்க. ஓகே, அது என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஆனால் டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் நிறைய டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இந்த வீடியோல ரெண்டு டைப் பார்க்க போறோம். என்னதுன்னா ஆக்டிவிட்டி 1 அப்படின்னாச்சுன்னா எலிமினேட்டிங் எக்ஸ்ட்ரா பிளாங்க்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி டீட்டெயில் காமிக்கிறேன். அடுத்தது ரெண்டாவது ஆக்டிவிட்டி வந்து மேக்கிங் ப்ராப்பர் கேஸ். இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டிவிட்டி 1 அப்படின்றது இந்த இருக்கு இல்லையா, டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டி 1 எலிமினேட்டிங் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராம் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய ஸ்பேஸ் போட்டு அப்புறம் நிவாஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. அவரோட சேலரி என்னன்னு சொல்லி VLOOKUP ஃபார்முலா போட்டு இந்த டேபிள்ல இருந்து வர வச்சிருக்கிறோம். ஒரு ராம் நிவாஸோட சேலரி எவ்வளவு? 20,000 rupees. இங்க 20,000 rupees வர வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? வரல. ஏன்னா நிறைய ஸ்பேஸ் போட்டதுனால இந்த இடத்துல வரலன்னு சொல்லி காமிக்குது. எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுவோம்? லென்த் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்க பாருங்க, லென்த் ஃபார்முலால நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் திஸ் நேம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா இன்க்ளூடிங் த ஸ்பேஸ் 15 இருக்கு. வேற ஆக்சுவலு ராம் நிவாஸ்ன்னு ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் இன்பிட்வீன் இருக்கு. எம்முக்கும் என்னு கட்டில ஒரே ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலா 9 லெட்டர். ஓகே, 9 லெட்டர் பிளஸ் ஒரே ஒரு ஸ்பேஸ் பிட்வீன் இருக்கிறதுனால வந்து அதை சேர்த்தா 9, 8 லெட்டர் பிளஸ் ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். RAM 3 லெட்டர், NIVAS 5 லெட்டர். இந்த 3 லெட்டருக்கும் இந்த 5 லெட்டருக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் போட்டதுனால 9 லெட்டர் இருக்கு. அதே மாதிரிதான் கணேஷ்குமார் வந்து 12 லெட்டர் இன்க்ளூடிங் 1 ஸ்பேஸ். ரோஹித் அகர்வால்ன்ற நேமும் அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் சேர்த்து மொத்தம் 13 கேரக்டர். ஸோ 9, 12, 13 அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் விட்டு டோட்டல் கேரக்டர் 9, 12, 13 இங்க இருக்கு ஆக்சுவலா. ஓகே, நார்மலா இப்படிதான் என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா? ஆனா ஒரு யூசர் என்டர் பண்ணும்போது நிறைய தெரியாம சர்றன்னு ஒரு ஸ்பேஸ் போட்டு அனுப்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு VLOOKUPல வந்து டேட்டா நமக்கு வராது. அப்போ நம்ம இதை வந்து டேட்டா கிளீன், இது மாதிரி வந்து ஒரு 1000 rows டேட்டா நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி கிளீன் பண்ணுவீங்க? அதை ஒன்னா உட்காந்து பண்ணிட்டு இருப்பீங்களா? டைம் ஆகும் இல்லையா? அதுக்கு தான் வந்து என்ன பண்றோம், இந்த இடத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா ராம் நிவாஸ்ன்றது ஒரு ட்ரிம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா போட்டுருக்கோம். ட்ரிம் B5 போட்டுருக்கோம். ட்ரிம் B5 அப்படின்றது இப்போ வந்து டெலிட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஈக்குவல் டு TRIM ஓப்பன் பிராக்கெட், அப்புறம் இந்த B5 மேல கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ க்ளோசிங் தி பிராக்கெட். இப்போ என்ட்ரி பண்ணியாச்சுன்னா அந்த இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்துச்சுல, இங்க வந்து 9 கேரக்டர் இருக்க வேண்டிய இடத்துல 15 கேரக்டர் இருக்கு அப்படின்னா 6 கேரக்டர் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ராம் நிவாஸ் தெளிவா வந்துருச்சு. இப்போ VLOOKUP வந்திருக்கு. ஸோ இது வந்து அன்கிளீன்டு டேட்டா. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேபிள் வந்து 1000 rows இருக்குன்னா நீங்க ஜஸ்ட் அப்படியே ட்ரிம் அப்படின்னு சொல்லி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணீங்கன்னா உங்களுக்கு லுக்அப் வேல்யூ எல்லாமே கரெக்டான ஆன்சர் வரும். ஓகே, ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்க்கணும்னா ஆக்டிவிட்டி நம்பர் 2. ஸோ இதே எம்ப்ளாயி மாஸ்டர் டேபிள் இங்க நமக்கு அப்படியே சேலரி, ஏஜ், சேலரி இருக்குது. இதே மாதிரி 9, 12, 13 அதே லெட்டர் அதே நேம் தான் யூஸ் பண்றோம். இங்க வந்து என்ன இருக்கு பாருங்க, R வந்து கேபிட்டல் இல்லாம ஸ்மால்ல இருக்கு. ஓகே, அது மாதிரி ஸ்பேஸ் இருக்கு. அப்புறம் நிவாஸ் சொல்லி இருக்கு. ஓகே, அது மாதிரி GA அப்புறம் கேபிட்டல் N வந்துருக்கு. ஜிக்கு அப்புறம் ஸ்மால் ஏ இருக்கு இல்லையா? கேபிட்டல் G, ஸ்மால் ஏ, கேபிட்டல் N, அப்புறம் ஸ்மால் E, ஸ்மால் S, H. இந்த மாதிரி யாராவது நேம் என்ட்ரி பண்ணுமா? ஒரு ஆக்வர்டா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வரக்கூடாது, நம்ம இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். என்ன பண்ணணும், இப்போ இதுலயும் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம் ராம் நிவாஸ்ன்றது 9 கேரக்டர் இருக்க வேண்டிய இடத்துல 10 கேரக்டர் இருக்கு. கணேஷ்குமார்ன்றது 12 கேரக்டர் இருக்க வேண்டிய இடத்துல 14 கேரக்டர் இருக்குங்க. அதே சமயத்துல அடிஷனல் இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ப்ராப்பர் கேஸா இல்ல. ஓகே, அதே மாதிரி ரோஹித் அகர் அப்படின்னா ROHன்றது டோட்டலா எல்லாமே கேபிட்டல் லெட்டர் இருக்கு. ITன்றது ஸ்மால் லெட்டர், அது கரெக்டா இருக்கு. அப்புறம் ஏன்றது நார்மலா வந்து ஒரு நேம்ல வந்து ஒரு ஸ்பேஸ் போட்டு அப்புறமா வந்து நேம் தொடங்கும் போது அது கேபிட்டலா தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம இந்த இடத்துல கொண்டு வரணும், நீச்சாவும் இருக்கணும், அதே சமயத்துல அந்த ஸ்பேஸும் அவாய்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். என்ன பண்ணிருக்கோம், ஃபார்முலா வந்து இதுல வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன் வந்து 2 பில்ட்இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபார்முலா பில்ட் பண்ணிருக்கோம். ஃபார்முலான்னா என்னது? பில்ட்இன் ஃபங்க்ஷனை அப்படியே என்ட்ரி பண்ணாலும் ஃபார்முலா தான். மோர் தென் 1 பில்ட்இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து அதை யூஸ் பண்ணி பண்ணும்போதும் அதுவும் ஃபார்முலா தான். ஓகே, இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ட்ரிம் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரிம்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இப்போ பாருங்க, TRIM செலக்ட் பண்ணிட்டு இந்த ராம் நிவாஸ்ன்றது B5 செலக்ட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கேஸ்ல வரலாம், ஆனால் வந்து ட்ரிம் பண்ணி ஆன்சர் வந்துச்சு. இங்க லுக்அப் வந்து கரெக்டாகவும் வந்துருச்சு. ஓகே, லுக்அப் வேல்யூ வந்துச்சு.
இப்போ ப்ராப்பர் கேஸ்ல வரணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃபார்முலால போயிட்டு ட்ரிம்க்கு முன்னாடி பிஆர்ஓ பிஇஆர் அப்புறம் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு கடைசியில் அதோட எண்ட் பிராக்கெட் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதோட ஃபார்மேட் என்ன, ப்ராப்பர் விதின் தி பிராக்கெட் சம் டெக்ஸ்ட் வி ஹேவ் டு கிவ். அந்த டெக்ஸ்ட் எப்படி கொண்டு வந்திருக்கிறோம், ட்ரிம் B5 அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து கேஸ்ல வந்து ரெண்டு பில்ட்இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ப்ராப்பர் அப்புறம் ட்ரிம். ட்ரிம்ன்றது பேசிக்கா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணக்கூடியது. ப்ராப்பர்ன்றது கரெக்டா அந்த ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பர்ன்றது என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வித் கேபிட்டல், அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்பேஸ்க்கு அப்புறம் ஏதாவது லெட்டர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுவும் கேபிட்டல் வந்துடும். இந்த மாதிரி ராம் நிவாஸ், ஆர் இஸ் கேபிட்டல், என் இஸ் கேபிட்டல். அதே மாதிரி தான் இங்கே கணேஷ்குமார் ரோஹித் அகர்வால் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஸ்மால் வீடியோ ஆன் டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டீஸ். ரெண்டு ஆக்டிவிட்டி கற்றுக்கிட்டோம், எலிமினேட்டிங் எக்ஸ்ட்ரா பிளாங்க்ஸ் அதாவது ஸ்பேஸ், மேக்கிங் ப்ராப்பர் ஸ்பேஸ். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட்டும் எழுதுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.